பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சாம்ஸ் 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சபைக்காக நாம் ஆயத்தப்படுகிற நாள் இது. தேவனுடைய சபையை குறித்த நல்ல ஒரு வியாக்கியானத்தை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் தம்மை என்னவென்று சொல்லுகிறார்? அவர் நம் மத்தியிலே எழுந்தருளுகிற தேவன். நாம் கூடி வருகிற சபையிலே, தேவனுடைய சபையிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ளவர். omnipresent God, omnipotent God, omniscient God. இந்த தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளும் போது நம்மை யார் என்று சொல்லுகிறார்? தேவர்கள் என்று சொல்லுகிறார். கவனிப்போம். சரியான பதம், கொஞ்சம் ஆச்சரியமான பதம். டெமி காட் என்று நம்மை சொல்லுகிறார். நாமும் குட்டி தேவர்கள். இந்த பதம் கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து வேதபாரகர் பரிசேயர் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த பகுதியை சொன்னார். நீங்கள் தேவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கோபப்பட்டார்கள். பிதாவாகிய தேவன்தான் தேவன், அவரை தவிர தேவன் கிடையாது. எங்களை பார்த்து எப்படி தேவர்கள் என்று சொல்லுகிறீர் என்று கோபப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாம் தியானிக்கிற பகுதியை தான் அங்கே சுட்டி காண்பித்தார். ஆம், சங்கீதங்களிலே வாசிக்கவில்லையா? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவர்களுடைய பிள்ளைகள் என்றும் வாசிக்கவில்லையா? அப்போ தேவன் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறார்? பாவி என்கிற நிலவரத்தில் இருந்த நம்மை, சபைக்கு புறம்பாயிருந்த நம்மை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து சபைக்குள் அழைத்து வந்து முதலாவது நீதிமானாக்கி, இரண்டாவது பரிசுத்தவானாக்கி, இப்பொழுது மூன்றாவது எங்கு கொண்டு செல்கிறார்? அவரை போல தேவர்களாக வைக்கிறார். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நியாயாதிபதிகளாக வைக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் தகுதியை இந்த நாளிலே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற நாம் தேவர்கள், ஜட்ஜஸ், டெமிகாட். அதாவது என்ன அர்த்தம்? தேவனுக்கான அதிகாரங்களை எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த சாயலை போல நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கேரக்டரை, தேவனுடைய சுபாவத்தை நமக்கு கொடுக்கிறார். அதற்காக தான் சபையில் அழைத்து வந்து நம்மை தகுதிப்படுத்தி நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் பரிபாலனம் செய்ய வைக்கிறார். ஆயத்தமாவீர்களா? அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? பாவி என்கிற நிலவரத்தில் அல்ல, சாதாரண நிலவரத்தில் அல்ல. கர்த்தர் நம்மை நியாயாதிபதிகளாக, தேவர்களாக வைக்கும் பொழுது அந்த சபையிலே வந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து கம்பீர சத்தத்தோடு தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் நியாயம் விசாரிக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலே கர்த்தர் நமக்கு ஆளுகையை தர வேண்டும். வியாதியின் மீது கர்த்தர் நமக்கு ஆளுகை தர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களின் மீது கர்த்தர் நமக்கு ஆளுகை தர வேண்டும். ஏன், இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேனே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல, நீங்கள் ஏன் அற்ப காரியங்களுக்காக உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்கள்? உலகத்தில் உள்ள மனிதர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது அவர்கள் காவல் நிலையத்துக்கும் கோர்ட்டுக்கும் செல்லுவது போல நீங்கள் ஏன் செல்லுகிறீர்கள்? இந்த காரியங்களை உங்களுக்குள் நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதா? அங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் தேவ தூதர்களை நியாயம் விசாரிக்க போகிறோம் என்கிற அறிவில்லையா என்று கேட்கிறார். ஆம், தேவ தூதர்களை நியாயம் விசாரிக்கிற தேவர்களாக, தேவ தூதர்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்த போகிறாரே. அப்படிப்பட்ட நாம் தேவ சபைக்கு வந்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். நமக்குள்ளே அன்பு, நமக்குள்ளே ஒழுக்கம், நமக்குள்ளே தேவ நீதி கிரியை செய்யட்டும். பரிசுத்தவான்களுக்குரிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே தேவனுடைய சபைக்காக ஆயத்தப்படுவோமா? உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவர்கள், நீங்கள் நியாயாதிபதிகள். கர்த்தர்
அதற்கேற்ற தகுதியை கொடுக்கிறார். தகுதியெல்லாம் கர்த்தரால் உண்டாகிறது, கிருபையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. மிகுந்த தாழ்மையோடு இரக்கத்தோடு அதை பெற்று அனுபவிப்போம். தேவ சபைக்கு ஆயத்தமாகவும் நம்மத்திலே கர்த்தர் எழுந்தருளுவார். ஜெபிப்போமா? பிதாவே, நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய மேன்மைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தேவர்களாக மாற்றி நீர் தேவாதி தேவன் எழுந்தருளி எங்களுக்கு இந்த அதிகாரங்களை கொடுக்கிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்குள் கொடுத்த இந்த நிச்சயத்துக்காக, தகுதிக்காக கோடி நன்றியப்பா. எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களை இதற்கென்று சொல்லி தகுதிப்படுத்தி கொள்ளட்டும். தங்கள் சுபாவங்களிலே மேன்மை அடையட்டும். சாதாரண ஏழையான ஆண்டவரே, பாளையத்துக்கு புறம்பான குஷ்டரோகிகளாக அல்லப்பா, நாங்கள் பாளையத்துக்குள்ளே பிரபுக்களாக, பரிசுத்தவான்களாக, தேவர்களாக கர்த்தர்களை தகுதிப்படுத்தினபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம். நாங்களுடைய சபையிலே தருத்திருந்து சபையிலே கொடுக்கப்படுகிற அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக எங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ரேமாவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளட்டும். இன்னும் தங்களை ஆண்டவரே பாளையத்துக்கு வெளியிலே வைத்துக் கொள்ளாதபடிக்கு பாளையத்துக்குள்ளே கடந்து வந்து தேவன் சபையிலே வைத்திருக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நடக்க உதவி செய்யும். தேவன் அப்படி கொடுக்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இந்த அதிகாரத்தோடு கூட நடத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.